கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற சண்டை பாத்தீங்கன்னா நிறுத்த போற மாதிரி ட்ரம்ப் சொல்லிட்டு இருந்தாரு. பஞ்சாயத்து பண்ணது யாருன்னு பார்த்தா பாகிஸ்தான்காரன். சோ ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறப்போ எந்த ஒரு வார்னிங் பண்ணாம இஸ்ரேல் பாத்தீங்கன்னா ஈரானை போட்டு அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தால 200க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க. சோ ஈரான் கண்டிப்பா திருப்பி அடிப்பாங்க, அடிக்காமலாம் இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன்ல ட்ரம்ப் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றதா எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு பார்த்தேன். ஆனா ஈரான் திருப்பி எங்களை அடிச்சாங்கன்னா அந்த பீஸ் என்ற வரைக்கும் இங்க நிம்மதி இருக்காது, இடமும் இருக்காது அப்படின்னு வான் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் ஈரான் சும்மா இருப்பாங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. இது பெருசா சம்பவம் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, ஈரான்ல இருக்கிறவங்கள அமெரிக்கா அட்டாக் பண்ணப்போ ஈரான்ல இருக்கிற ஒரு பர்சன், ஒரு அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய 2 பசங்களை நான் இழந்துட்டேன், அதுக்கு பதிலா அவங்க 2 பேரை மிசில்ல எழுதி அமெரிக்கா அட்டாக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த தாயோட ஆசையை நிறைவேற்றுற மாதிரி ஈரான்ல இருக்கிறவங்க அந்த மிசில்ல அந்த 2 பசங்களோட நேம் எழுதி யூஎஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க. இது எல்லாம் போயிட்டே இருக்கிறப்போ ட்ரம்ப் பாத்தீங்கன்னா அவருக்கு மூடு ஸ்விங்ஸ் ஆகிற மாதிரி மார்னிங் நைட் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி ஏதாச்சும் புலம்புற மாதிரி, ஏதாச்சும் பயமுறுத்துற மாதிரி, மத்தவங்களுடைய நிம்மதி கெடுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்விட் போட்டு அப்டேட் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா அதுக்கு எதுக்குமே ஈரான் பாத்தீங்கன்னா பயப்படாம கொஞ்சம் கூட கண்டுக்காம இந்த உலகத்தோட நம்பர் 1 ஜோக்கர் அப்படின்னு சொல்ற மாதிரி ட்ரம்பை எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபன்னியா ரீப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க ட்விட்டர்ல. கடைசியா நான் என்ன சொல்றேன்னா, இந்த அழகான உலகத்துல ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி காடு எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிருக்காரு. நான் மனுஷனா இருக்கிறவங்க இந்த உலகத்துல அவங்களும் வாழ மாட்டேன்றாங்க, மத்தவங்களையும் வாழ விட மாட்டேன்றாங்க, எந்த ஒரு அனிமலையும் பேர்ட்ஸையும் எதையும் நிம்மதியா விட மாட்டேன்றாங்க. சோ மொத்தத்துல ஒரு சில பேர் பண்ற தப்பால அவங்களுடைய ஆசையால மொத்த உலகமும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு மாறிட்டே வருது. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி எல்லா நியூஸ்க்காக அப்டேட்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.